அன்பார்ந்த யூடியூப் சேனல் நேயர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் இந்த கணக்கு. லக்னம்ங்கிறது ஒரு ஜிபிஎஸ் மாதிரி. நீங்கள் பிறக்கிறப்ப சூரியன் பால்வெளி மண்டலத்தில், அதாவது வான மண்டலத்தில் எந்த நட்சத்திரத்தில், எந்த ராசி மண்டலத்தில், எந்த நட்சத்திரத்தில் பிரவேசிக்குது அப்படிங்கிறது தான் அந்த லக்னம்ங்கிற கணக்கு. அப்போ அந்த லக்னத்தை சுற்றி 2ல் இருந்தால் ராகு கேது இருந்தால், லக்னத்துலேயோ 2லேயோ இருந்தால் ராகு கேது தோஷம் அப்படிங்கிறதையும், செவ்வாய் 2ஆம் வீட்டில், 4ஆம் வீட்டில், 7ஆம் வீட்டில், 8ஆம் வீட்டில், 12ஆம் வீட்டில், இப்படி இந்த கட்டங்கள் அந்த லக்கணத்தில் இருந்து செவ்வாய் ஒரு மாதத்தில் செவ்வாய் இப்போ இந்த இடத்துல இருக்குதுன்னா எல்லாருக்கும் அந்த செவ்வாய் தோஷம் வராது. அந்த லக்கணம் மாறுபடுறப்ப அந்த லக்கணத்துக்கு எத்தனாம் கட்டத்தில் செவ்வாய் இருக்கோ அது செவ்வாய் தோஷங்கிறது கணக்கு. அதில் விதிவிலக்கு அது அடுத்த கட்டத்துக்கு போவோம், அப்புறமா அடுத்த பாடத்தில் பார்ப்போம். இது இப்போ இந்த லக்கணம்னா என்ன, எப்படி லக்கணத்தை கணிக்கிறாங்க, லக்கணத்தை வச்சு எப்படி யோகங்களையும் தோஷங்களையும் கணிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது. இப்போ இதில் நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் ஒரு அமாவாசை திதின்னு எழுதியிருப்பாங்க. அமாவாசை திதிங்கிறது சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருந்த அமாவாசை திதி. அந்த அமாவாசை திதியிலேருந்து சந்திரன் ஒவ்வொரு வீடாக கட்டமாக நகர்றப்ப 2வது திதி பிரதமை. அமாவாசை திதிங்கிறது முடிவு. அதுக்கு அடுத்தது முதல் திதி பிரதமை திதி, வளர்பிறை. அமாவாசையிலேருந்து வர்றது சுக்லபட்சம்னு சொல்லுவாங்க, பூர்வபட்சம் அப்படிம்பாங்க. அப்போ இந்த சுக்லபட்சத்தை எடுத்துக்கோம். வளர்பிறைனா சுக்லபட்சம், தேய்பிறைனா அமரபட்சம். இப்படி இந்த இடத்துல இருந்து சூரியன் இங்கே இருக்காருங்க, இப்படி வச்சுக்குவோம். இதில் இருந்து இப்போ சந்திரன் 1, 2, 3, 4 இப்படி ஒவ்வொரு கட்டமாக வந்து கரெக்டாக இந்த இடத்துல சந்திரன் வர்றப்ப பௌர்ணமி. இந்த கட்டத்துக்கெல்லாம் ஏன் இந்த திதிகளை எப்படி வச்சுருக்காங்கன்னா, சூரியன்லேருந்து நேர் டிகிரியிலேருந்து விலகிறப்போ வர்றது பிரதமை திதி. அதுக்கு அடுத்த ஒரு குறிப்பிட்ட திதியில் விலகிறது துவிதியை திதி. இப்படியே திருதியை திதி, சதுர்த்தி திதி, பஞ்சமி திதி, சஷ்டி, இப்படி ஒவ்வொரு திதிகளாக வரும். இந்த சூரியனிலேருந்து பௌர்ணமி வர வரைக்கும் வரக்கூடிய திதிகள் வளர்பிறை திதிகள் அப்படின்னும், பௌர்ணமியிலேருந்து இந்த கட்டத்திலேருந்து வர்றது அதே பிரதமை, அதே துவிதை, அதே திருதியை. இது ஆனால் தேய்பிறை, கிருஷ்ணபட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணபட்சம்னா தேய்பிறை, சுக்லபட்சம்னா வளர்பிறை. இப்படி எடுத்துக்குவோம். இவ்வளோதான். சுக்லபட்சம் அப்படின்னா வளர்பிறை, சுக்லம்னா வெள்ளி, வெள்ளின்னா வளர்பிறை, கிருஷ்ணம் அப்படின்னா கிருஷ்ணன்னா இருட்டு, அப்போ அந்த தேய்பிறை. இப்படி ஒரு கணக்கு அப்படிங்கிறது. இதை பூர்வபட்சம் அமரபட்சம்னு சொல்லுவாங்க. சுக்லபட்சம், பூர்வபட்சம், வளர்பிறை என்றும், கிருஷ்ணபட்சம், அமரபட்சம், தேய்பிறை என்றும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுங்க. பஞ்சாங்கத்தில் இதுதான் போட்டிருங்க. சில இடத்துல இப்படி எழுதியிருப்பாங்க, சில இடத்துல இப்படி எழுதியிருப்பாங்க. இதுதான் சரி. இதுக்கு அடுத்தது கரணம்னு ஒன்று எழுதுவாங்க. கரணம், நாமயோகம், இதெல்லாம் என்ன கணக்கு அப்படின்னா, அந்த கரணம் அந்த பிறந்த நேரத்தில் என்ன கரணம் இருக்குது அப்படிங்கிறதே 11 கரணங்களில் என்ன கரணம் இருக்கிறது அப்படின்னு எழுதாங்க. அதெல்லாம் அடுத்த அந்த விளக்கத்துக்கு வர்றப்ப அதை சொல்கிறேன். கர்ண பலன்கள், திதி பலன்கள் என்னங்கிறது. இது ஒரு அடிப்படை. இந்த ஜாதகத்தில் நான் இந்த கரணத்தில் பிறந்திருக்கேன், இந்த நாமயோகத்தில் பிறந்திருக்கேன், இப்படிப்பட்ட இந்த திதியில் பிறந்திருக்கேன் அப்படிம்பாங்க. சரி, இந்த ராசி லக்கணம் தானே முக்கியம், இந்த 9 கிரகங்கள் தானே முக்கியம். இந்த திதிகள்லாம் எதுக்காக ஜாதக கட்டத்தில் குறிப்பிட்றாங்கங்கிற விஷயத்தையும் அடுத்தடுத்த பாட்டில் வரப்போ ஒவ்வொரு பகுதியாக ஒன்று ஒன்றா வர்றப்போ அதுக்கு விளக்கம் சொல்கிறேன். திதினா என்ன, திதியை எப்படி கணக்கிடுறாங்க அப்படிங்கிறதையும், கர்ணம்னா என்ன, அது எப்படி கணக்கிடப்படுறாங்க அப்படிங்கிறதையும், நாம யோகம்னு ஒன்று இருக்குது, அதுனா என்ன அப்படிங்கிறது எல்லாம் அதுக்கு காரண காரியங்களோட விளக்கமாக ஒவ்வொரு பகுதியாக சொன்னால் தான் புரியும். ஆனால் இதை தெரிஞ்சுங்க. இப்படி ஒரு பிறப்பு ஜாதகத்தை எழுதுகிறப்போ ஜென்ம ஜனனி சௌக்கியானம் அப்படின்னு சொல்லி அந்த வாசகத்தை எழுதி, அதுக்கப்புறம் மாதத்தை எழுதி, நிகழும் மங்களகரமான அப்படிங்கிறதெல்லாம் எழுதி, அந்த சில நட்சத்திரங்களை எழுதுவாங்க. அது அப்போ எழுதின ஜாதகத்தில். இன்றைக்கி கம்ப்யூட்டரில் அதெல்லாம் கிடையாது. நேராக ஜாதகன் பெயர், அதுக்கு அடுத்தது அப்பா பெயர், அம்மா பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், இதை போட்டு அதில் கால்குலேட் போட்டு அதெல்லாம் இந்த திதினா நேட்டாக என்ன திதின்னு போட்டுறது, என்ன இதுன்னு போட்டுறது, எல்லாம் போட்டுருது. அதுக்கெல்லாம் அப்புறம் வந்துடும் அந்த விளக்கங்கள்லாம் அப்புறம். இப்போ முதல்ல லக்கணம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்கு அடுத்தது ராசிங்கிறது என்ன. இப்போ சூரியன் சித்திரை மாதம் இங்கே வந்துட்டாருன்னா அது லக்கணம். அன்னைக்கு சந்திரன் எந்த ராசியில் பிரவேசிக்கிறார் அப்படின்னா அந்த இடத்துல அதுதான் ராசி. இப்போ உதாரணத்துக்கு அன்றைக்கி சந்திரன் விருச்சிகத்தில் அனுச நட்சத்திரத்தில் இருக்கார். சித்திரை மாதம் அனுச நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா சந்திரன் அங்கே நீச்சமாக இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த 4 கூடிய சந்திரன் இந்த காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் இடம் சந்திரன், மிதுன லக்கணத்துக்கு 2ஆம் இடம் சந்திரன். அப்போ இந்த 2ஆம் இடம் சந்திரன் நீச்சம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா 2ஆம் இடங்கிறது பொருளாதாரத்தை குறிக்கக்கூடியது. இப்படி அது நீச்சம்னா என்ன பலன், உச்சம்னா என்ன பலன், ஆட்சினா என்ன பலன்கிறது அடுத்தது. இந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுக்குங்க. இதற்கு அடுத்தது லக்கணத்துக்கு அடுத்தது சந்திரனை போட்டாச்சு, சூரியனை போட்டாச்சுங்க. இப்போ அதுக்கு அடுத்தது என்ன வரும் அப்படின்னு நமக்கு அப்படின்னா, மற்ற ராஜ கிரகங்கள், அதாவது குரு வருட கிரகங்கள், குரு, ராகு, கேது,
சனி, இந்த மாதிரி இந்த 4 வருடக்கோள்களையும் குறிப்பிட்டுருவாங்க. பாதாச்சாரம்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. இந்த பாதாச்சாரம் எதற்கு பயன்படுதுன்னா, பாதாச்சாரங்கிறது அந்த கிரகங்களுடைய துல்லியமான ரூட் மேப். இந்த இடத்துல இந்த கிரகம் இந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னா, இப்போ நாம் ஒரு வீதி எப்படி அட்ரஸ் கண்டுபிடிக்கிறோம், பின்கோடு இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு ஜிபிஎஸ்சில் பார்க்குறப்போ இந்த இடத்துல இந்த புள்ளியில் இந்த கார் நிற்கிதுங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இந்த கிரகம் இப்போ இந்த நட்சத்திரத்தில் இருக்குங்கிறது. அந்த நட்சத்திரத்தில் நின்னா என்ன பலன், அது நட்பா ஆட்சியா உச்சமா, அதுக்கு நட்பா பகையா, இப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்கிறதுக்காக அந்த கணக்குங்க. இப்போ இந்த லக்ன ராசி குறிப்பிட்டுட்டோம், அப்புறம் அந்த கிரகங்களை ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் குறிப்பிட்டுட்டோம். இதெல்லாம் மாதக்கோள்கள், இதெல்லாம் பஞ்சாங்கத்தில் இருக்கும். எழுதுகிற ஜோதிடர்கள் இன்றைக்கி இதை பஞ்சாங்கத்தை பார்த்து தான் குறிப்பிடுவாங்க. ஆனால் கம்ப்யூட்டரில் கொஞ்சம் துல்லியமாக வருது. கம்ப்யூட்டரில் வர ஷார்ப்பாக போடுறவங்க டைம் மிச்சம். இப்போ எழுதுகிற ஜோதிடர் பஞ்சாங்கத்தை எடுத்து கணக்கு போட்டு கை விரலில் இப்படி அப்படின்னு எல்லாம் ஒரு சில கணக்குகள் போட்டு கழித்து போகிறப்ப சில தவறுகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கம்ப்யூட்டரில் போட்டுக்கலாம். கம்ப்யூட்டரில் போட்டால் எல்லாம் ஒரு 5 நிமிஷத்தில் துல்லியமாக வந்துடும். அப்போ ராசி, லக்னம், ராசி அப்படிங்கிறதையும் அந்த லக்னத்தை சுற்றி தான் கோள்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் எடுத்துக்கிறோம். கோள்கள் அது இடத்துல தான் சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு கிரகம் இந்த இடத்துல இருக்குன்னா அங்கேயே தான் இருக்கும். லக்னத்தை வச்சு தான் அந்த கோள்கள் அந்த லக்னத்துக்கு எத்தனாம் வீட்டில் இருக்குது, அது நட்பில் இருக்கா, பகை வீட்டில் இருக்கா, ஆட்சியில் இருக்கா, உச்சத்தில் இருக்கா, நீச்சத்தில் இருக்கா, வக்ரமாக இருக்கா, இப்படிங்கிறதெல்லாம் அந்த கிரகங்கள் இருக்கிற நிலையை வச்சு லக்னத்தை வச்சு கணக்கு போடுவாங்க. அப்போ அந்த லக்னம் கிரக நிலைகளை வச்சு தான் பலன் எடுக்க முடியும். அந்த பலனை எடுக்கிறது தான் இந்த ஜோதிட கலை. இது கடல் போல், இதுக்குள்ளே பல சூட்சுமங்கள் வச்சுருக்காங்க. ஒரு லக்னத்துக்கு பலன் மட்டும் 729 விதி இருக்க அடிப்படையில் அதை அப்படியே 9ஆல் பெருக்குனா அந்த ஒரு கால்குலேஷன், இப்படி 5567 விதிகளை ஒரு லக்னத்துக்கு நாம் எடுக்கலாம், பலன் எடுக்கலாம். அந்த பலன்களையெல்லாம் எடுத்து ஜோதிடர்கள் பலன் சொல்ல முடியாது. அப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கும் அப்படி எடுத்துக்க முடியாது. அப்போ ஆட்சி, உச்சம், கிரகம், நவாம்சங்கிறது கிரகத்தினுடைய 9 அம்சங்களாக பிரிப்பது நவாம்சம். 9 பாகைகள், 9 இதாக பிரிக்கிறது. சப்தாம்சம்னா 7, திறக்கோணம்னா 3. இப்படி ஒவ்வொரு அந்த கிரக பலன்களை 3 பாகைக்கு ஒரு கிரகங்களை திறக்கோணம்னு எழுதுவாங்க. நவாம்சங்கிறது 9. இப்போ இந்த வகையில் 16 அம்சங்கள் இதில் இருக்குது. சேடாம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இதில் இருக்குது. இது அத்தனையும் பார்த்து ஒரு ஜோதிடர் இன்றைக்கி பலன் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. இது அத்தனையும் சொல்கிறதுனா நாமளும் மணிக்கணக்காக, நாள் கணக்காக, வாரக்கணக்காக நடத்திக்கிட்டு இருக்கணும். அந்த சூட்சுமத்துக்கெல்லாம் அந்த உள்ளே போகிறப்ப அப்பப்போ போனால் போதும். ராசி, நவாம்சம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ராசியில் ஒரு ஜாதகம் எங்கே இருக்குது, நவாம்சத்தில் ராசி கட்டத்தில் நவாம்சம் எங்கே இருக்குது அப்படின்னு. இதில் ஒரு சில விஷயம் பாவகம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த பாவகத்தில் கிரகங்கள் ராசியில் இருக்க கட்டம் பாவகத்தில் மாறி வரும். பலன் சொல்வதற்கு பாவகம் சிறந்தது அப்படிங்கிறத ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. இந்த பாவகங்கிற விஷயம் எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத அது ஒரு உதாரண ஜாதகத்தோடு அப்புறம் விளக்கிக்கலாம். அப்போ நம்ம ஜாதகம் பலன் பார்ப்பதற்கு இந்த விஷயங்கள், இது பாரம்பரிய அடிப்படையில். நாடி ஜோதிடம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அங்கே திசா புத்தி தேவையே கிடையாது. திசா புத்திக்கெல்லாம் அவங்க கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க. பெரும்பாலும் நாடி ஜோதிடமே எந்த நாடி ஜோதிடத்திலும் பார்த்தீங்கன்னா வருடக்கோள்களான கிரகங்களை போட்டு இந்த வருடத்தில் இந்த கிரகம் இருக்குது, இதுதான் லக்கணம். குரு ஆண் ஜாதகமாக இருந்தால் குருவை லக்கணமாகவும், பெண் ஜாதகமாக இருந்தால் சுக்கிரனை லக்கணமாகவும், அதை சுற்றி இருக்கிறதையும் வச்சு நாடி ஜோதிடத்தில் பலன் சொல்லுவாங்க. அந்த விதி எப்படிங்கிறது அப்புறம் அதை மறுபடியும் ஒரு கிளாஸில் சொல்கிறேன். இப்போ அடிப்படை உங்களுக்கு புரிந்திருக்கும். இதுதான் ஜோதிடர்களுக்கு உண்டான பாலபாடம். இதுக்கு அடுத்தது கிரக காரகத்துவம், கிரகத்தினுடைய தன்மைகள், கிரகத்துக்கு நட்பு, ஆட்சி, உச்சம் அப்படிங்கிறது, கிரகத்தினுடைய உலோகங்கள், கிரகத்தினுடைய சுபாவங்கள், கிரகங்களுக்கு ஜாதியை பிரித்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் நாம் இப்போ எடுத்துக்க வேண்டியதில்லை. இந்த நட்சத்திரம்னா இந்த இது அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு பூரட்டாதி நட்சத்திரம் ஒரு இருக்குது அப்படின்னா பெரும்பாலான பாருங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் எங்கே இருக்கோ அந்த ஏரியாவில் ஒரு செட்டியார் இருப்பாங்க. பூரட்டாதி நட்சத்திரம் எங்கே இருக்காங்களோ அந்த ஏரியாவில் ஒரு செட்டியார் கண்டிப்பாக இருப்பார் அப்படின்னு ஒரு கணக்கு. ஒரு சனியோட நட்சத்திரத்தில் ஒருத்தர் ஆதிக்கம் பெற்று இருக்காங்க அப்படின்னா அந்த சனியோட நட்சத்திரம் உள்ள வீதியில் இருக்கிறவங்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு உள்ளவங்க, அது எப்படி சொல்கிறது அப்படின்னா ஏழ்மை கூலி தொழிலாளிகள் அல்லது அடிமட்டத்தில் உள்ள மக்கள் அப்படிங்கிறவங்க ஒருத்தர் இருப்பாங்க. இந்த மாதிரி அந்த இது உள்ளவங்க இருப்பாங்க. அப்போ சூரியன்னா எப்படி இருப்பாங்க, ராஜாக்கள் இருப்பாங்களா அப்படின்னா அப்படி அல்ல. சூரியன் கிரகம் பலம் பொருந்தி சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தால் அவங்க ஏரியாவில் அரசு அலுவலர்கள், அரசாங்க பணி உள்ளவர்கள், நெருப்பு பணி செய்யக்கூடியவர்கள் இப்படியெல்லாம் இருப்பாங்கன்னு ஒரு விளக்கம் இருக்குது. இதெல்லாம் அந்தந்த கட்டத்துக்கு போகிறப்ப தான் எடுத்தால் சொல்ல முடியும். இப்போ எல்லாம் ஒன்று ஒன்றா சொன்னால் அது புரியாது. அந்த இடத்துக்கு வர்றப்ப இப்படி சொன்ன பாருங்க, இந்த ராசிக்காரங்க இப்படி இருக்காங்க, இப்படி இருக்குங்கிறத அப்போ சொன்னால் தான் உங்களுக்கு தெளிவாக புரியும்.
இப்படி இந்த நட்சத்திரத்தை வச்சு சொல்லுவாங்க. அப்போ நாம் இப்போ இந்த லக்கணம் இதெல்லாம் ராசி கட்டத்தை எழுதிக்கிட்டீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு ஜாதகத்துக்கு பலன் எடுப்பது எப்படி அப்படிங்கிற விஷயத்த இப்போ உங்களுக்கு அடுத்த இதில் நான் விளக்கம் சொல்கிறேன், பார்த்துங்க. ஒவ்வொரு ஜாதகத்தை சொல்லி அதுக்கு அந்த விளக்கம் சொன்னால் உங்களுக்கு அது தெளிவாக புரியும் அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்ல வர்றது. இப்போ அடிப்படை விஷயத்த உங்களுக்கு எல்லாத்தையும் நான் தெளிவாக சொல்லிட்டேன். இந்த ஆட்சி உச்சங்கிறதையும் தெளிவாக ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இதெல்லாம் ஜோதிடர்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லாருக்குமே ஒரு விஷயம் என்ன தெரிய மாட்டேங்குது அப்படின்னா, எல்லாம் படிச்சுக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. இதில் பலன் எடுப்பது எப்படி? ஒரு சில ஜோதிடர்கள் மேடையில் பேசுகிறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க, சுக்கிரன் ஆட்சி பெற்றால் இப்படி இருக்கும், அவங்களுக்கு கார் வசதி இருக்கும், ஆடம்பரமான வீடு அமையும், அல்ல கற்பனை வளம் உள்ளவனாக இருப்பான், அலங்காரம் செய்து கொள்வான், லாகிரி வஸ்துக்கள் பயன்படுத்துவான், வாசனை திரவியங்கள் பயன்படுத்துவான். அப்படிமா லாகிரி வஸ்துன்னா போதைப் பொருள்கள், வெத்தலை பாக்கு போடுறதும் இதுதான். எல்லாம் இந்த மாதிரி லாகிரி வஸ்துக்கள்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம். வாசனை திரவியங்கள்லாம் செண்டு போட்டுக்கிட்டா வாசனை திரவியம் அந்த காலத்தில் அப்படி பூசிக்குவாங்க, இன்றைக்கி இருக்காங்க இந்த மாதிரி. அப்போ இந்த சுக்கிரன் ஆட்சி பெற்ற எல்லாரும் அதை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறது தான் விஷயம். அப்போ சுக்கிரன் ஆட்சி பெற்றால் அந்த காரகத்துவம் யாருக்கு யோகம் செய்யும், யார் அந்த மாதிரி அமைப்பில் இருப்பாங்கங்கிறது தான் விஷயம் ஒழிய, இதெல்லாம் சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் அப்படிங்கிறது. அப்போ சுக்கிரனுடைய காரகத்துவம் ஆட்சி பெற்று ஒருத்தன் ஜாதகத்தில் இருந்தால் அந்த சுக்கிரன் இந்த தன்மையில் இருப்பான் அப்படிங்கிறது. இப்போ அதுக்கு ஒரு விளக்கமாக இப்போ ஒரு ஜாதகத்தை நான் போட்டு காமிக்கிறேங்க. ஜாதகம் எல்லாம் அந்த கட்டத்தை போட்டு காமிக்கிறேன்.